நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இஃப் எல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இப்போ conditions and if statements. Python about the usual logical conditions from mathematics. So conditional statement அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ஸ், ஏ ஈக்குவல்ஸ், அதாவது டபுள் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கோம், பி வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, ஏ அண்ட் பி வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கணும், அதான் மீனிங். நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம இந்த சிம்பிள்ஸ் கொடுத்து பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் லெஸ் தென் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ லெஸ் தென் பி. ஸோ ஏ வந்து நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம கண்டிஷன் போகும் பொழுது ஈக்குவல் டு போட்டா என்ன, ஈக்குவல் டு போடாம எப்படி வரும் அப்படிங்கறத நான் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி காமிக்கிறேன். கிரேட்டர் தென் அதே மாதிரி தான் ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ ஏ வந்து பிக்கஸ்ட் வேல்யூவா காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இதே சேம் தான், லெஸ் தென் மாதிரியே தான். கிரேட்டர் தென் போடுறதுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 33, பி ஈக்குவல் டு 200. இப்போ இஃப் கண்டிஷன்ஸ்ல பி கிரேட்டர் தென் ஏ, லாஸ்ட் வந்து ஒரு கோலன் வந்து வச்சிருக்கோம். இப்போ சீல் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஓபன் பிரைசஸ் வந்து கொடுத்திருப்போம், அதாவது கர்லி பிரைசஸ் வந்து கொடுத்திருப்போம். இங்க அதெல்லாம் தேவையில்லை. பைத்தன்ல வந்து அந்த கர்லி பிரைசஸ், அதாவது அந்த ஓபன் பிரைசஸ் வர்ற இடத்துல எல்லாமே கோலன் வந்து லாஸ்டா நீங்க வந்து வச்சுக்கணும். அதாவது நமக்கு அந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றாங்க பைத்தன்ல. ஸோ அப்போ இஃப் கண்டிஷன்ஸ்ல பி கிரேட்டர் தென் ஏ, லாஸ்ட் கோலன் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் பிரிண்ட்ல வந்துட்டு இப்போ பி தான் பிக்கஸ்ட் நமக்கே தெரியும். ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் ஏ, ஏயோட பி வந்துட்டு பிக்கஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கியும் பண்ணலாம். ஸோ அதையும் நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஓகே, இப்போ நாம இஃப் எல்ஸ் ப்ரோக்ராம எப்படி ரன் பண்றது, அதுல இன்டென்டேஷன் எப்படி யூஸ் பண்றது, அதெல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ ஈக்குவல் டு 33, B equals 200, if condition B greater than A, last colon, print B is biggest. இதான் இன்டென்டேஷன். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் ஆனது ஸ்டார்டிங், இத இங்க இருந்து நமக்கு ஸ்பேஸ் விட்டு வரணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம ரன் பண்றேன். B is biggest. Next